ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு உமன்ஸ் கிளப் ஃபேக்ட்ரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடியது. அதுக்கு நான் ஒரு பொட்டேட்டோ 300 கிராம் வாங்கியிருக்கேன். அது தோல் சீவி இந்த மாதிரி ரவுண்டாக சிப்ஸுக்கு போடுற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேனில் நீங்கள் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுடலாம். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஸ்லைஸாக போட்டு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். சிப்ஸுக்கு போடுற மாதிரி ரொம்ப லேசாக நம்ம சீவி வச்சோம்னா இந்த மாதிரி போட்டோம்னா குழந்தைங்களுக்கு பார்க்க அழகாக இருக்கும். ஸோ அவங்க ஈஸியாக சாப்பிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா தயிர் சாதத்துக்கு, எலுமிச்சை சாதத்துக்கு, புளி சாதத்துக்குலாம் ஒரு சூப்பரான சைடிஷ் ப்ளஸ் நம்ம ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரை தான் இது. உருளைக்கிழங்கு கேஸ் ஐட்டங்கிறனால நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பெருங்காயத்தூள் போட்டு நம்ம எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணி ஊற்றாமே நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால் இப்படியே கலந்து விட்டே நம்ம வேக வைக்கலாம். தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் நல்லா இப்படியே ஒரு 2 நிமிஷம் வேக வைங்க. இதுக்கப்புறமா நம்ம உப்பு போடுங்க. ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுட்டு அப்புறமா உப்பு போட்டோம்னா தான் வேகும், இல்லைன்னா வேகாமல் போயிடும். உப்பு போட்டு சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நம்ம வேக வைக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். உப்பு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம மசாலா பொருளெல்லாம் சேர்த்திக்கலாம். வரமிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கறி மசால் பவுடர் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அடுத்ததாக மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன். மொத்தமாக 4 மசாலா பொடி சேர்த்திருக்கோம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு காரமும் உப்பு உங்களோட தேவை எப்படியோ, டேஸ்ட் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்ம சீக்கிரமாக செய்யக்கூடிய, வெங்காயம் அது இதுன்னு எதுவுமே இல்லாமல் ஈஸியாக உருளைக்கிழங்கு மட்டுமே வச்சு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றாமே வேக வைக்க போகிறோம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. உங்களுக்கு எண்ணெயிலே வேகிறதுனால எண்ணெய் இந்த உருளைக்கிழங்குக்கு போதுமான்னு பார்த்துக்கோங்க. இல்லை வேகிறதுக்கு ஆகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் 1 டீஸ்பூன் எண்ணெய் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் நீங்கள் சிம்மில் வச்சு வேக வைக்கணும். 3 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா உருளைக்கிழங்கு நல்லா சிப்ஸ் மாதிரி கிறிஸ்பியாக ஆகிடும். ஒரு சூப்பராக ப்ளஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு சைட் டிஷ்ஷு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமன்ஸ் கிளப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ ஹெல்தி டே.